தூக்கமின்மை கோளாறுக்கான தனித்துவமான மருத்துவ சேவைக்கு தமிழ்நாடு அரசின் காப்பீடு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிம்ஸ் மருத்துவமனை தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, புதிய மருத்துவ தொழில்நுட்பங்களை சிம்ஸ் மருத்துவர்கள் விரல் நுனியில் வைத்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். அந்த வகையில் சிம்ஸ் மருத்துவமனையில் தூக்கமின்மை கோளாறுக்கான தனித்துவமான மருத்துவ மையத்தில் அரசு காப்பீட்டின் கீழ் மருத்துவ சேவை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவரும் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாலிட்டிஸ். உலகமெல்லாம் சென்று பல தொழில்நுட்பங்களை, டெக்னாலஜிஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த தருவாயில் மருத்துவத்தில் எப்படி நம்ம மருத்துவமனை கட்டமைக்கிறதுல ரொம்ப சாலிட் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவர்கள் நம்ம மருத்துவர். இங்க நம்ம சிம்ஸ் மருத்துவமனை எடுத்திருக்கா, இருக்கின்ற ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அப் டு டேட் காலேஜில் இருப்பாங்க, ஃபிங்கர் டிச்சில் வச்சிருப்பாங்க. புதுசாக சயின்ஸில் என்ன வந்திருக்கு, என்ன டெக்னாலஜி வந்திருக்கு, என்ன மாதிரியான மருத்துவ ட்ரீட்மெண்ட்ஸ் புதுசாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நம்மளே நிறைய ரிசர்ச் பண்ணும்போது மக்களுக்கு அது பயனடை. அந்த மாதிரி ஒரு கிளினிக் தான் இந்த ஸ்லீப் இன்டகிரேட்டட் டிபார்ட்மெண்ட்டாக வச்சு பண்ணுறேன். ஏன்னா எப்பவுமே ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் சிங்கிளாக பண்ணும்போது அதோடைய எஃபர்ட்டை அவுட்கமும் கம்மியாக இருக்கும். நம்ம ஒரு டீமாக ஒரு குழுவாக இருக்கும்போது அதற்கு தேவையான கவனமும் அதை எப்படி டெவலப் பண்ணலாங்கிறதும் ஒவ்வொன்றும் அவங்க பர்சனலாக இருந்து செய்வாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டோட வித்தியாசமே டிஃப்ரெண்ட் ஆகும். சேஃப்டி இஸ் இம்பார்ட், அது ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த வகையில் இன்னைக்கு இந்த இன்டகிரேட்டட் ஸ்லீப் மெடிசனை பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு இதை திறந்து வச்சதுக்கு நம்ம ஐஸ்வர்யா அவர்கள் வந்திருக்காங்க. நம்ம டாக்டர்ஸ் டீம் எல்லாம் ஒருத்தரும் பேசியிருப்பாங்க, நீ நான் உங்களெல்லாம் கேட்டிருப்பீங்க. வாஸ் அ ஒண்டர்ஃபுல் அக்கேஷன். தேங்க்யூ.